ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை, இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகிறது. இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சிக்காக ஆரம்பிச்சு எடுப்போம். ஆமேன், ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியை இந்த புனிதமான நாளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலிருந்து முடியும் வரை எந்த வித ஒரு தடை வராதபடி நீர் ஆசீர்வதித்து அநேகரை கொண்டு வந்து சேர்த்து இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சியில் யார் யார் வந்து கலந்து கொள்கிறார்களோ, யார் வந்து துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துகிறார்களோ, அந்த பிள்ளைகள், அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். மறுவழைப்பு கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகிற சங்கம வானு நிலையத்தை ஆசீர்வதித்து, இன்றைய நாளில் தேவ செய்தி கொடுக்கிற ஊழியக்காரை ஆசீர்வதித்து, இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நாளாக, இந்த கேட்கிற பிள்ளைகள் ஆவியில் அனல் கொண்டு எழும்பும் நாளாக, வார்த்தையில் வேறொன்றி கண்டுபிடிக்கும் பிள்ளைகளாக இன்றைய நாளை மாற்றியமைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, நிகழ்ச்சி உலகம் ரேடியோல கேட்க நீ தொடர்படுத்தி அந்த கிருபைக்கு தொடர்ந்து ராஜா இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்திட வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியில் முதலாவது சிஸ்டர் அரியராஜா வளைக்க போறோம். டொரண்டோ. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அரியராஜா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். உற்சாகத்தோடு அதிகாலை வேளையிலே இந்த புனிதமான நாளே ஓடி வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இப்ப உங்களோட ஒப்புக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே நாங்கள் வருகிறோம். இந்த நாள், இந்த ஒரு புதிய மாதத்தின் முதலாம் ஞாயிறு காலையிலே இப்படியாக உபவாசத்தோடு இந்த இடத்திலே நாங்கள் இந்த ஆராதனையை வைக்க என் ஆண்டவர் அந்த ஐடியாவை கொடுத்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இது ஒரு பரிசுத்தமான ஒரு நாள். நாங்கள் பரிசுத்தமாய் அவரை அலங்கரிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த நேரத்துக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவே, நீர் பெரியவர், மகத்துவம், மகிமை எல்லாவற்றையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். வல்லமை, ஜெயம் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நீ உம்மை துதிக்க நாவுகள் போதாத ஆண்டவரே. நீ பெரியவர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். சர்வ வல்லவர், வானத்தை பூமியை சிருஷ்டித்த கர்த்தர் ஆண்டவரே, நீர் அதிசயங்களையும் செய்கிற தேவன். இந்த நாளிலே இந்த நேரத்தை உம்முடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். என் நேசரை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தை மூற்றுமா நீர் பொறுப்படுத்த போறதுக்காக நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே, தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, வெண்மையே பரிசுத்தமானவர், உண்மையே உருவாக கொண்டவர், என்னையே மீட்க வந்தவர், அண்ணலே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, அடியார்களின் ஆஸ்திபாரம், அறிவு கேட்டாத விஸ்தாரம், கோடி வந்தம் அலங்காரம்,
கோட கோடியாம் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பார்த்திபனே கன ஸ்தோத்திரம் கீர்த்தனம் மங்களம் ஸ்தோத்திரம். வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமேன் ஆமேன் தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே ஆமேன். உம்மை தொழுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுகிற நேரம் எல்லாம் ஆண்டவரே அது ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள வேணும். சங்கீதம் 95 அப்படித்தான் சொல்லுவோம், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று. ஆம், நீ பரிசுத்தர் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உம்மை போல வேறு தெய்வம் இல்லை ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் எல்லாருமாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம், ஒரு ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்திருக்கிறோம். ஆகவே ஒரு ஸ்தோத்திர பாடல் ஆண்டவரே, சோத்திரத்தோடே கூடி வந்தோமே. சோத்திரம் நாதா ஸ்தோத்திரம் நாதா, கண்ணிமை போலவே காத்து வந்தாயே. கர்த்தனை உன்னை ஸ்தோத்திரிப்போமே. சோத்திரம் சோத்திரம் தேவகுமாரா சோத்திரம் சோத்திரம் சோத்திரத்தோடே கூடி வந்தோமே. சோத்திரம் நாதா சோத்திரம் நாதா. வெண்ணிலுள்ளோனே பன்னிசை மூலம் வேண்டுதல் செய்தோம் ஆண்டருள்வாயே. சோத்திரம் சோத்திரம் தேவகுமாரா சோத்திரம் சோத்திரம் சோத்திரத்தோடே கூடி வந்தோமே. சோத்திரம் நாதா சோத்திரம் நாதா. பூமலர் தோவே பாமலராலே மாமரிசேயா நாம் உன்னை போற்றி. சோத்திரம் சோத்திரம் தேவகுமாரா சோத்திரம் சோத்திரம் சோத்திரத்தோடே கூடி வந்தோமே. சோத்திரம் நாதா சோத்திரம் நாதா. இன்னருளாலே இன்னல்கள் நீக்கும் பொன்னகரோனே நன்மை செய்தாயே. சோத்திரம் சோத்திரம் தேவகுமாரா சோத்திரம் சோத்திரம் சோத்திரத்தோடே கூடி வந்தோமே. சோத்திரம் நாதா சோத்திரம் நாதா. ஆம் சுவாமி, நீ செய்த எல்லா அருமையான எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவன் தந்தீரே. 7 மாதங்கள் இந்த புது வருஷத்திலே, இந்த 26ஆம் ஆண்டிலும் எங்களோடு கூட இந்த இன்னொரு மாதத்துக்குள்ளே கொண்டு வந்த உம்முடைய கண்ணிமை போல் எங்களை காத்தீரே ஆண்டவரே. எல்லா இன்னல்களையும் நீக்கி இந்த நாளில் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே நன்றி உள்ள உள்ளத்தோடுமை உமக்கு ஒரு ஆராதனை செலுத்த இந்த வேளையிலே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை 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 என் கர்த்தருக்கே.
அகிலத்தையும் படைத்த ஆண்டவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 என் கர்த்தருக்கே. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவரில்லை, உமக்கே ஆராதனை. உம்மை தவிர வேறு தேவனில்லையே, உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 என் கர்த்தருக்கே. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, உமக்கே ஆராதனை. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 என் கர்த்தருக்கே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயிரோடு இருப்பவரே, உமக்கே ஆராதனை. மகத்துவம் மாட்சிமை வல்லமை உடையவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 என் கர்த்தருக்கே. அகிலத்தையும் படைத்த ஆண்டவரே, உமக்கு ஆராதனை. ஆம், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் எங்களுடைய ஆண்டவர். அவருக்கு நிகரே இல்லை. அங்கே எல்லாம் அங்கே நாங்கள் வெளிப்படுத்தலும் பார்க்கிறோம். இந்த 24 மூப்பர்கள் எல்லாரும் தங்கள் கிரீடங்களை தாழ்த்தி சேனைகளின் கர்த்தர் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் 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 என்று வணங்குகிறார்கள். அந்த பரிசுத்தமான தெய்வத்தை நான் இன்னும் ஒரு பாட்டினாலே அவரை மகிமைப்படுத்த நான் வருகிறேன். கர்த்தாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உண்மையே நான் பாடுவேன், உண்மை மட்டும்தான் பாடுவேன். நீர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரரான கர்த்தர். ஏனென்றால் எங்கள் தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் அன்றும் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். அன்று இருந்தது போலவே இன்றும் அவர் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. உம்மையே பாடிடுவேன் ஏசையா, உம்மையே பாடிடுவேன். உம்மன்பை நான் பாடுவேன் ஏசையா, உம்மையே பாடுவேன். உம்மையே பாடிடுவேன். கருவில் என்னை கண்டு கண்மணி போல் காத்து வந்தீரையும் கிருபையாலே, இனிமேலும் என்னை காத்திடுவீர். உம்மையே பாடிடுவேன். பாருங்க, நாங்கள் அவரை தேடாத வேளையிலே என் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். ஒவ்வொருவரையும் அவர் தேடி வருகிறார். ஏன்? அவர் எங்களுக்காகத்தான் பிறந்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றும் ஜீவித்திருக்கிற கர்த்தர். எவ்வளவு ஒரு பிரிவிலேஜ் எங்களுக்கு. நாங்கள் ஒன்றும் செய்யல, நாங்கள் பாவிகளாயிருந்த வேளையிலும் ஆண்டவர் எங்களை தேடி வந்தார். நான் உம்மை தேடாத வேளையிலும் நீர் என்னை தேடி வந்தீரே. நான் உம்மை தேடாத வேளையிலும் நீர் என்னை தேடி வந்தீரே.
நானும் அன்பை அறிந்திடவே உம்மையே பாடிடுவே. உம்மை நோக்கி கூப்பிட்டு நான் தப்பினேன், உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். துதி கனம் மகிமை யாவும் உமக்கு, உம்மையே பாடிடுவேன். ஏசையா உம்மையே பாடிடுவேன். உம்மன்பை நான் பாடுவேன். ஏசையா உம்மையே பாடுவேன். உம்மையே பாடிடுவேன். ஆம் சுவாமி, உம்மை பற்றி பாடுவது எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏனென்றால் நீர் அவ்வளவு அழகான தேவன். நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசித்தோம். நீர் எங்களை வெட்கமடைய விடாத தேவன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் என்னையும் இந்த சங்கமத்தோட சேர்த்து உம்மை ஆராதிக்க தந்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றியோடு நான் உம்மை சோத்திருக்கிறேன். ஆண்டவரே, பிரதர் மகேந்திரன், இந்த ஏர்லி மார்னிங் ஐயா, சில பேருக்கு எழும்புறது கஷ்டமா இருக்குமானால் காலையிலே எழும்பி ஜபிக்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷமான நேரம். அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிங்கோ. பிரதர் லெஸ்லியும் ரீட்டாவும் செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து உலகத்துக்கு இது ஒரு வெளிச்சமாக, இந்த விசேஷமாக இந்த ஆராதனை எல்லாரையும் சந்தோஷிப்பித்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதா இருக்க எல்லாம் வல்ல தெய்வமாகிய என்னை நேசிக்கிறவங்களை அருமையான இயேசு ராஜாவின் பாதாரவிந்த முத்தம் செய்து நான் ஸ்தோத்திரத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். ஆமேன், ஆமேன். அவருக்கே துதிகன மகிமை. ஆமேன், 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 ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே முதலாக துதித்து பாடினவர் சிஸ் அரிராஜா ஸ்காபரோ என்றாரியோ. அந்த மகளுக்கு சங்கீதம் சொல்லுகிறது 71:8, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் நிறைந்திருப்பதாக. அந்த வார்த்தை அந்த தாயாருக்கு நான் ஒப்புக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அந்த மகளை அவர் விதமாக ஆசிர்வதித்து தேவன் அந்த மகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தையும் ஞானத்தை தந்து கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். Praise the Lord. Thank you, brother. Thank you, sister. தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். அதற்கு பிறகு துதித்து ஆராதிப்போம். காரணம், இந்த ஊழியக்காரர் சபைக்கு போக வேண்டிய நிலைமை. எனவே இப்போ நாங்கள் தேவ செய்தியை கேட்போம். இன்றைய நாளிலே தேவ செய்தியை கொண்டு வர பாஸ்டர் போல் கேன் அவர்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் போல் கேன் அவர்களே. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். ஆவியானவர் கொடுத்த வார்த்தை யாரையும் ஆவலோடு தாகத்தோடு இருக்கிறோம். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பாச வழி நடத்துங்களாமே. ஓகே, தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இது ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளிலே இது மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாள். எல்லா சபைகளிலும், பெரும்பாலான சபைகளிலே இந்த ராபஜனத்தோடு ஆராதனை துவங்குவதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலே காலை ஆராதனை முடித்து நான் வந்தேன். மாலை ஆராதனைக்கு போக வேண்டும். அதற்கு முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கொடுப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் முதல் வாரம், மாதத்தினுடைய முதல் வாரத்தில் பசுத்த பந்தி என்பது, இந்த பசுத்த பந்தி சிலுவையின் சிந்தப்பட்ட, நமக்காக அவருடைய சரீரத்தை பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் நாம் கனத்தோடும் துதியோடும் அதை எடுத்துக்கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு மாதத்திலும்
சில சபைகளிலே 2வது வாரத்தில் கொடுக்கிறார்கள். ஆனால் அநேகமாக இந்தியா தேசத்திலே முதல் வாரத்தில் தான் நாங்கள் இந்த ராபோஜனத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதில் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை. அவருடைய இரத்தத்தினாலே எவ்விதமான அற்புதங்கள் நடந்தது. ஒட்டுமொத்தமாக மனுக்குலம் மீட்கப்படுவதற்கு பலியான இரத்தம் இயேசுவின் இரத்தம். அந்த இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கும் போது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சகல வியாதிகளிலிருந்து, பிசாசின் வல்லமைகளிலிருந்து விடுவிக்கும் ஒரே ஒரு ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டோம், அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்பே உருவானது மனிதன் பிசாசினுடைய இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பலியான இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை. அந்த வல்லமையின் மூலமாக விடுதலை அடைந்தோம், விடுதலை பெற்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவருடைய இரத்தத்தை பரிசுத்த பலியா ஏன் ஏற்றுக் கொள்ளுகிறோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவருடைய சிலுவையின் பாடுகள், அவர் நமக்காக மரித்தது, நம்முடைய பாவத்திற்காக மரித்தது, நம்முடைய வாழ்வுக்காக மரித்தது, நம் சாப கட்டுகள் நீக்கப்படுவதற்கு நமக்காக இரத்தத்தை சிந்தினதை நினைவு கூறும்படி நாம் பரிசுத்த பந்திக்கு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. அதற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள் அற்ற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்பதை இந்த வேதம் சொல்லுகிறது. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம், ஒப்பு கொடுக்கப்பட்ட, பழுதற்ற என்றால் பாவம் இல்லாத, அதாவது பசுத்தமுள்ள இரத்தம். இந்த பசுத்தமுள்ள இரத்தத்தை பெற்று கொண்டிருக்கிற நாம் அந்த பசுத்த இரத்தத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட மிக பெரியதான கிருபையும் பாக்கியமும் என்னவென்றால், பாவ அடிமதனத்திலிருந்து விடுதலை பெற்றோம். கர்த்தர் முற்றிலுமாக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை சுத்திகரித்தார், சுத்தமாக்கினார். அப்ப இந்த ரத்தத்தை, இயேசு விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தினார். சிந்தப்பட்ட இந்த விலையேறப்பட்ட ரத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுவான், பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவான், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவான், சாப கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படும். அவருடைய வல்லமை நமக்குள்ளே பிரவேசிக்கிறது. தெய்வ பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் சமாதானமும் அன்பும் பெறுகிறது, ஒரு ஐக்கியத்தை உருவாக்குகிறது. இந்த ரத்தத்திற்கு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே பேசி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்றாவது,
சுகமாக்கும் இயேசுவின் ரத்தம். சரீரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சுகமாக்கும், நம்மை சுகப்படுத்துகிற இயேசுவின் ரத்தம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டது. உலகத்தில் வாழ்கிற இந்த சரீரம் இந்த பூமிக்கு சொந்தமானது. உள்ளே வாழ்கிற அந்த ஆத்துமா கர்த்தருக்கு சொந்தமானது. அவர் யார் என்றால் ஆத்துமாவின் நேசர். இந்த ஆத்துமாவை மீட்க வந்தவர். இந்த ஆத்துமாவுக்காக தன் ரத்தத்தை விலை கொடுத்தவர். விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இந்த சத்தியத்தை, இந்த சிலுவையின் உபதேசத்தை எதிர்க்கிறவனுக்கு ரட்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லை, மீட்பு இல்லை, நித்திய ஜீவனும் இல்லை. இதுதான் சத்தியம். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த சரீரத்திற்கு சில வியாதிகள் வருகிறது, சில பலவீனங்கள் தாக்கப்படுகிறோம். குணமாக்கக்கூடிய வியாதிகள், தீராத வியாதிகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கும் படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் என்று. அப்போ அதிகாரம் இருக்கிறபடினால தான் அதிகாரத்தை கொடுத்தார். சகல வியாதிகள் குணமாக்கப்படுகிறது. சகல வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிறோம். வியாதியின் போது பயப்படாமல் கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். விசுவாசத்தோடு நன்றி சொல்ல வேண்டும். இதான் நம்முடைய இந்த சிலுவையினுடைய உபதேசத்தில் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய மற்றும் சரீர தேவைகளுக்காகவும் தேவன் ஏற்படுத்தின கிருபையின் அடையாளமாகும். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதினாலே அவர் விசுவாசம் உள்ளவர்கள் தேவனிடத்தில் சுதந்திரத்திற்காக தைரியமாய் ஜெபிக்கலாம். கர்த்தர் சுகம் அளிக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல்களுக்காக நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறுதல்கள், ஆண்டவரை விட்டு தூரமாய் ஓடினோம், உலகத்திற்கு சொந்தக்காராய் மாறினோம், உலகத்திற்கு அடிமையானோம், உலகத்தினுடைய பாவங்களுக்கு அடிமையானோம். பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்தது, நம்முடைய சரீரத்தை பாவம் ஆளுகை செய்தது. அதனால அநேக வியாதிகள் கூட, அநேக சமாதான இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். காயப்பட்டது மாத்திரமல்ல, நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகும். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே இந்த உலகத்தின் சமாதான கர்த்தர். மனிதன் ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த சமாதானத்தை, தெய்வீக சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாக தெய்வீக சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சமாதானம் கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினாலே பிதாவுக்கும் நமக்கும் சமாதானத்தை உருவாக்கப்பட்டது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது.
நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தபடினாலே, பாவம் என்னுடைய சரீரத்தில் இருந்து வெளியேறினபடினாலே, பாவம் என்னுடைய வாழ்க்கையில் மன்னிக்கப்பட்டபடினாலே, பாவத்திலிருந்து விடுதலை நான் சுத்திகரிக்கப்பட்டபடினாலே, பாவம் என்னை விட்டு விலகிய பிறகு, பசுத்தம் எனக்குள்ளே வந்த பிறகு என் ஆத்துமாவும் குணமாகிறது, என் சரீரமும் குணமாகிறது. சில வியாதிகள் எத்தனையோ ஆண்டுகள் ஜெபிக்கிறோம், அது தொடர்கிறது. எல்லா அதிகாரத்தையும் குணமாக்கும், சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை குணமாக்கும் அதிகாரத்தை உடையவர், வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய சத்திய சித்தத்தின்படி குணமாக்குறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தான் தேவனுடைய வார்த்தை. இந்த கர்மியானவில்லை, இந்த குணமாக்குற கர்த்தர் நம்முடைய காயங்களை கட்டுகிறார். ஆத்துமா மீட்கப்பட்டது, சரீரம் குணமாக்கப்படுகிறது. அநேக பலவீனங்களை தாக்கப்பட்ட பவுல் அவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள், ஆண்டவர் அவருக்கு சொன்னார். எத்தனையோ முறை அவர் ஜெபித்தாலும் அவருக்கு இருந்த அந்த பலவீனத்தினுடைய வியாதியின் குறைவு எப்படி ஆண்டவர் சொன்னார் என்றால், என் கிருபை உனக்கு போதும். குணமாக்கப்படவில்லை என்றால் கிருபையை கொடுத்து கர்த்தர் தாங்குகிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்முடைய சரீரம் பலவீனம் அடையும் போது பலப்படுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவி நமக்காக அருளப்பட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவரே பேதுருடைய வீட்டில் வரும்போது மத்தேயு 8:14 சொல்லி இருக்கிறது. 15 இயேசு பேதுருடைய வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அவள் தொட்டவுடனே ஜுரம் நீங்கிற்று. எனக்கு அருமையானவளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தொடுவார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். உடனே அவர் கையை பிடித்த உடனே சுரம் நீங்கிற்று. ஏனென்றால் அவருடைய கரம் வல்லமுள்ள கரம், அவருடைய கரம் குணமாக்கும் கரம், அவருடைய கரம் மாறாத கரம், அவருடைய கரம் வல்லமுள்ள கரம். அவருடைய கரத்தினாலே நாம் விடுதலை அடைந்தோம், நாம் குணமாக்கப்படுகிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. கர்த்தர் யார் என்றால் உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறவர். அவருடைய இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. அவருடைய சித்தத்தின்படி குணமாக்குகிறார். ஜெபிக்கிற ஒரு மனிதன், கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற மனிதன் கர்த்தர் குணமாக்குறார். கர்த்தர் குணமாக்காவிட்டால் கிருபையை கொடுத்து தாங்குகிறார், பலத்தை கொடுக்கிறார். அந்த வியாதியை மேற்கொண்டு வாழ்வதற்காக கிருபை கொடுக்கிறார். இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், பிசாசின் கிரியைகளை அழிக்கும் இயேசுவின் ரத்தம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரீரத்தை குறித்து பார்த்தோம். இந்த ஆத்துமாவையும் சரீரத்தையும் தாக்கக்கூடிய ஒரு பிசாசு இருக்கு. ஜனங்களை தூண்டிவிட்டு பாவத்திற்கு அடிமையாகபடி அவன் செய்கிற காரியம் பிசாசின் கிரியைகள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3 அதிகாரம் 8 வசனத்தில்
இவ்விதமாக சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசில் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கபடியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அருமையானவர்களே, இந்த வேளையில் நான் சொல்லுகிற இந்த வார்த்தை இந்த பிசாசினுடைய இருளின் அதிகாரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குற கர்த்தராய் சுற்றி திரிந்தார். அடிமைத்தனத்தை மாற்றுகிற பிசாசு. அந்த பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த உலகம் உனக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை. கிறிஸ்து நமக்குள்ளே வந்தார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்தது. நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் அவர் குணமாக்கினார். குணமாக்கப்பட்ட இந்த சரீரமும் குணமாக்கப்பட்ட இந்த ஆத்துமாவும் அவரோடு வாழ்வதற்கு பலவிதமான சோதனைகள் போராட்டங்களை கொண்டு வருகிற இந்த பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேறப்பெற்ற இரத்தத்தின் வல்லமையில் மேற்கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பரத்திலிருந்து தள்ளப்பட்டவன். ஒரு நாளில் இந்த அக்கினி கடலுக்கு சொந்தமானவன். ஏதேன் தோட்டத்தில் துவங்கின அவனுடைய அநியாயங்கள், அவனுடைய பாவ வாழ்க்கைகள், பாவத்திலே அநேகர் தள்ளுவது தொடர்கிறது. இயேசு வரும்போது முற்றுப்புள்ளி அடையும். நியாய தீர்ப்பு நாளிலே அவனுடைய கதை முடியும். அவனுடைய கடையை முடிப்பதற்காக இயேசு வரப்போகிறார். அக்கினி கடலில் தள்ளப்பட போகும். இங்கு விசுவாசிகள் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை விசுவாசித்து அதன் மீது நம்பிக்கை வைத்து சாட்சி உள்ள பிள்ளைகளாயிருந்து வசனத்தில் நிலைத்து நிற்கும் போது பிசாசு உன்னை தொடமாட்டான். ஜெபிக்கிறதற்கு தடை கொண்டு வருவான். தேவ வசனத்தை கேட்பதற்கு தடை கொண்டு வருவான். ஏன் ராபோஜனத்திற்கு போவதற்கு தடை கொண்டு வருவான். ஏன் ஆலயத்திற்கு செல்லுவதற்கு தடை கொண்டு வருவான். பலவிதமான தடைகளை கொண்டு வந்து நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கும் விசுவாச வாழ்க்கைக்கும் நேராக வந்து தடையை கொண்டு வரும்போது எதிர்த்து நிற்கிற ஒரு விசுவாசியா, பாவத்தை எதிர்க்கிற விசுவாசியாய், பிசாசை எதிர்க்கிற விசுவாசியாய், பிசாசின் கிரியைகளை எதிர்க்கிற விசுவாசியாய் இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இவ்விதமாக கொலேச சபைக்கு பவுல் எழுதுகிறார். நமக்கு எதிரியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருக்கின்ற கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? யாரை தெரிந்து கொள்ளுகிறோம்? உயிருள்ளவர். அவர் யார் என்றால் மரணத்தை வென்றவர், பிசாசை வென்றவர், பிசாசை சிலுவையிலே கொன்றவர். அவர் நம்மோடு கூட இருக்கு. ஆகவே இந்த உலகத்தில் நம்மை ஆட்டி படைக்க வருகிற பிசாசை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை உனக்கு தேவை. அவருடைய இரத்தத்தின் வல்லமையை துதிக்கும் போது, சோத்திரிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது, அதை விசுவாசிக்கும் போது, அதன் மீது நம்பிக்கை வைக்கும் போது, முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் அவருடைய இரத்தத்தின் மீது நாம் விசுவாசத்தை வைக்கும் பொழுது சிலுவையிலே மரணத்தை வென்றவர், சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கும் போது நாமும் ஜெயம் கொள்ளுவதற்கு ஜெயத்தை கொடுக்கிற கிறிஸ்து நமக்கு துணையாய் நிற்கிறார்.
தான் முக்கியமாக சிலுவையில் வென்ற கிறிஸ்து. எனக்கு அருமையானவில்லை, இந்த வேலையிலே பிசாசு எத்தனை தடைகளை கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிறுத்தினார். அநேக குடும்பங்களில் மாந்திரிகத்தின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், ஏவலின் ஆவிகள், இவையெல்லாம் தாக்கப்படுகிற குடும்பங்கள் அநேகம். எல்லாவற்றுக்கும் மேலாக யார் விரோதியாய் உனக்கு எழுப்பினாலும் உன்னோடு கூட இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். அவரை நம்பும் பொழுது உன் வாழ்க்கையில் விசுவாசத்தை தட்டி எழுப்பும் போது உயிர் மீட்சை கொடுத்து உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் தான் உனக்கு வெற்றியை கொடுக்கிறவர், பிசாசின் மீது வெற்றியை கொடுக்கிறவர். நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக கிறிஸ்துவுக்கு சொந்தம், பிசாசுக்கு அல்ல. நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தத்தோடு வாழும் போது, விசுவாசத்தோடு வாழும் போது, தெய்வ பக்தியோடு வாழும் போது, கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழும் போது பிசாசுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயந்தால் போதும், அவருடைய வார்த்தைக்கு பயந்தால் போதும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும். பரிசுத்தம் நமக்கு இருக்கும் பொழுது யார் உன்னை மேற்கொள்ள முடியும்? இந்த உலகத்தினுடைய சோதனையோ, இந்த உலகத்தினுடைய போராட்டமோ, இந்த உலகத்தினுடைய வியாதியோ, இந்த உலகத்தினுடைய கண்ணீரோ ஒன்றவனை மேற்கொள்ளாது. ஏனென்றால் சிலுவையிலே வெற்றியை சிறந்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். இதுதான் முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றாயிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. இதோ சர்ப்பங்களையும் தோள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த தேவ செய்தியின் மூலமாக ஒவ்வொருடைய ஆத்மாவும் ஒவ்வொருடைய சரீரமும் பலப்படுத்த வேண்டியது கிறிஸ்துவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கும் போது, கிறிஸ்துவனுடைய வல்லமை நமக்கு துணையாய் நிற்கும் போது, கிறிஸ்துவின் வல்லமையினாலே நாம் மேற்கொள்ளுகின்ற இந்த உலகத்தை மேற்கொள்ளவும், சோதனையை மேற்கொள்ளவும், போராட்டங்களை மேற்கொள்ளவும், பிசாசை மேற்கொள்ளவும் கர்த்தர் கொடுக்கிற அவருடைய வல்லமையினால மேற்கொள்ளுகிறோம். இந்த பிசாசு ஒண்ணு சேதப்படுத்த முடியாது. சோதனை வரலாம், சோதனை கொடுக்கலாம், உன்னை உயிரை காப்பாற்றுகிற கர்த்தர். ஏனென்றால் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாது, ஜீவிக்கிறவர். ஆகவே இந்த வசனத்தை விசுவாசிக்கிற நாம் சிலுவையில் சாத்தானின் அதிகாரத்தை முறித்தார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக விசுவாசிகள் எதிரியின் குற்றச்சாட்டுகளையும் பயத்தையும் ஆவிக்குரிய தாக்குதல்களையும் எதிர்த்து நிற்க தைரியத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும். பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் வாழ வேண்டும். சாட்சியாக வாழும்போது பிசாசு நம்மை விட்டு விலகி ஓடுவான். மூன்றாவது பாயிண்ட், ஒன்றாவது நம்மை சுகமாக்கும் இயேசுவின் ரத்தம், இரண்டாவது பிசாசின் கிரியைகளை அழிக்கும் இயேசுவின் ரத்தம், மூன்றாவதாக பாவத்தை நீக்கி பசுத்தமாக்கும் இயேசுவின் ரத்தம். பாவத்தை நீக்கக்கூடியது இயேசுவின் ரத்தம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பாவம் மன்னிப்பு வேண்டும் என்றால் பிதா அருளப்பட்ட கிருபையான இயேசு, அவரை தவிர பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. இந்த உலகத்தில் யாரும் பிறக்க போவதும் கிடையாது, பிறந்ததும் கிடையாது. அவர் ஒருவரே இந்த பூமியில் பிறந்தவர். பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய, பாவத்தில் இருந்து சுத்திகரிக்கக்கூடிய, பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் உள்ள கிறிஸ்து. ஆகவே கிறிஸ்தவனாய் மாறிய பிறகு பாவம் தொடரக்கூடாது, பசுத்தம் தொடர வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒரு நாள் ஆலயத்துக்கு போன சத்தியத்தை கேட்ட இல்ல, தினந்தோறும் தியானம் பண்ணி கர்த்தருடைய சத்தியத்தோடு வாழ கடமைப்பட்டு இருக்கிற விசுவாசிகள் தான்.
அவருடைய சத்தியத்தை கேட்கிற நாம் வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தியானத்தை பண்ணி, ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேட்கிற விசுவாசிய உலகத்தை மேற்கொள்ளுவான், பாவத்தை மேற்கொள்ளுவான், பாவத்தினுடைய கிரியைகளை மேற்கொள்வான். பிசாசு கொண்டு வருகிற அந்தகார சக்தியினுடைய எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். கர்த்தருடைய நாமம் நமக்கு கிருபையாய் அருளப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையிலே பாவம் நீக்கப்பட்டவர்களா, பாவம் சுத்திகரிக்கப்பட்டவர்களா, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் சரீரங்களை பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக. அவன் ஆளுகை செய்யக்கூடாது. கிறிஸ்து என்னும் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய சத்தியம் ஆளுகை செய்ய வேண்டும். நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவி ஆளுகை செய்ய வேண்டும். இந்த நாளிலே நீ கேட்கின்ற சத்தியம் அடுத்த வாரத்தில் கேட்கின்ற வரையிலும் இந்த சத்தியம் உன்னை பரிசுத்தமாக்கி, பரிசுத்தப்படுத்தி, ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவக்கூடிய சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே வேதம் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரை ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறார். அவர் இருளில் அல்ல, ஒளியிலே இருக்கிற கர்த்தர் அவர். அந்த ஒளியிலே இருக்கிற கர்த்தரை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் இருளில் வாழ்கிறேனா, இருளின் அதிகாரத்துக்குள் வாழ்கிறேனா, இருள் என்னை ஆளுகிறதா, இருள் என்னை அடிமைப்படுத்தி இருக்கிறதா, இல்லது கிறிஸ்துவினுடைய ஒளி எனக்குள்ளே வாழ்கிறதா, கிறிஸ்து என்னோடு வாழ்கிறதா? கிறிஸ்துவின் ஒளி எனக்குள்ளே இருக்கும் போது இந்த உலகத்தினுடைய ஒளி, பிசாசினுடைய இருள் எனக்குள்ளே இல்லாதபடி விடுதலை கொடுக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாய் என்னுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் என்ன அருமையாக சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கப்பட்ட சரீரம், சுத்திகரிக்கப்பட்ட ஆத்தும். இதைத்தான் முற்றிலுமாக நீ நானும் அறிந்து கொள்ள வேண்டும். சகல பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உள்ள கிறிஸ்துவின் ரத்தம். சகல பாவம், என்னென்ன பாவம் செய்திருக்கிறாயோ அந்த பாவத்தை எல்லாம், பாவத்தை அறிக்கையிடும் போது, பாவத்துக்காக மனஸ்தாபப்படும் போது அந்த பாவத்தை மன்னித்து உன்னை பரிசுத்தமாக்குகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும், சகல அநியாயங்களை நீக்கும், எல்லா சாபங்களில் இருந்து விடுதலை கொடுக்கும். ஒரு மனுஷன் பாவத்தை செய்யும் போது, தொடர்ந்து பாவத்தை செய்யும் போது தேவ கோபாக்கினியை பெற்றுக் கொள்ளுகிறான். நம்முடைய குடும்பத்தின் மீதோ, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மீதோ இந்த தேவ கோபாக்கினி வரக்கூடாது. ஆண்டவருடைய கோபம் இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி கோபம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்க வேண்டும். இந்த சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையில் பசுத்தம் அடைந்து வாழ்கிறோம். எபேசியர் 1:7 இவ்விதமாக சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள். இயேசு அல்லாதபடி மீட்பு இல்லை, இயேசு அல்லாதபடி பாவ மன்னிப்பு இல்லை, இயேசு இல்லாதபடி ரட்சிப்பு இல்லை, இயேசு இல்லாதபடி நித்திய ஜீவன் இல்லை. எங்கேயோ வாழ்ந்தவங்க, எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியை கேட்கிறவர்கள், உங்களை இந்த உலகத்தில் இருந்து பிரித்து எடுத்தார், உன் தேசத்தில் இருந்து பிரித்து எடுத்தார். ஒரு நல்வாழ்வை கொடுத்திருக்கார், ஒரு சுத்தமான வாழ்க்கையை கொடுத்திருக்கார், பசுத்தமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்ய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இந்த மீட்கப்பட்ட நாம், இந்த மீட்பை பெற்றுக்கொண்ட நாம், இந்த மீட்பை பத்திரமாக காத்து கொண்டு வாழ வேண்டும். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமா,
ஒவ்வொரு விசுவாசியும், மீட்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் நல்ல போராட்டத்தை போராடி தன் வாழ்க்கையில் விசுவாசத்தை காத்து கொண்டு பசுத்த வாழ்க்கையில் நடந்து செல்ல கடமைப்பட்டிருக்க. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அடுத்த வசனம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாய பிரமாணத்தின்படி கஞ்சம் கூறிய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டிலே ஆட்டையோ பறவைகளையோ கன்றுக்குட்டையோ பலி செலுத்தினார்கள். அதாவது பாவ மன்னிப்புக்காக விலை கொடுத்தார்கள். இந்த புதிய ஏற்பாட்டிலே ரத்தம், யாருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இது விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார். அப்போ இந்த பாவ மன்னிப்பு இலவசமாய் இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும், இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்கிற ஒவ்வொருவருக்கும், அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசித்து நம்புகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை, அவிசுவாசமும் இருக்கக்கூடாது. இயேசு பாவத்தை மன்னிக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர். இயேசு இல்லாதபடி இந்த உலகத்தில் பாவம் இல்லை. இயேசுவை தள்ளினால் உனக்கு நித்திய ஜீவனம் கிடையாது, இந்த உலகத்தில் ரட்சிப்பும் கிடையாது. அவர் ஒருவரே வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே ரட்சிப்படைவதற்கு, பாவத்திலிருந்து மீட்படைவதற்கு, பாவ மன்னிப்பு பெறுவதற்கு ஒரே ஒரு கர்த்தர் இந்த பூலோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் மகிமையின் கிறிஸ்து, வல்லமுள்ள கிறிஸ்து, மாறாத கிறிஸ்து, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற கிறிஸ்து. அவருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே ஜீவிக்கிற தேவன், அவரே நம்மோடு வாழ்கிற தேவன். அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். எபிரேய புத்தகத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் சகோதரரே, நாம் பசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினார். ஆமா, பாவிகளாய் இருந்தோம், அவருடைய பசுத்த ஸ்தலத்திற்கு வருவதற்கு கூட தகுதியற்றவர்களாய் இருந்த நம்மை அவருடைய மரணத்தின் மூலமாய், அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய், அவர் சிலுவையை வென்றெடுத்த மூலமாய், ஜெயம் கொண்ட மூலமாய் நாம் பசுத்த ஸ்தலத்தில் வருவதற்கு தகுதி பெற்றிருக்கோம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக்கிறபடினால், தைரியம் வந்ததே அவருடைய ரத்தத்தினாலே. அவர் ரத்தத்தினாலே தைரியம் வந்தது. ஒரு பசுத்த ஸ்தலத்தில் வருவதற்கு உனக்கும் எனக்கும் கிருபை கிடைத்தது என்றால் நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்த கிறிஸ்து. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரமான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினார். மகா ஆசாரியர் ஒருவர் உண்டு, அவர் நம்மை ஆளுகை செய்கிறவர். துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகும். உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் நிச்சயத்தோடு சேரக்கடும். பூரணம் அடைந்தோம். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய இதயம் விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது பூரணம் அடைந்தோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாக எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல காலத்தில் சிந்தப்பட்ட ஒரு வரலாறு சம்பவம் மாத்திரமல்ல, இன்று விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செயல்படும் தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வல்லமையை தினமும் விசுவாசிப்போம்.
தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வோம், ஜெபத்தில் நிலைத்து நிற்போம், கிறிஸ்துவின் ஜெயத்தில் நடப்போம். அதுதான் நமக்கு அருளப்பட்டது. ஆகவே பிரியமானவர்களே, முதல் பாயிண்ட், நம்முடைய வியாதிகளை குணமாக்கும் இயேசுவின் ரத்தம். இரண்டாவது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும் இயேசுவின் ரத்தம். மூன்றாவது, பாவத்தை நீக்கி, அதாவது பாவத்தை மன்னித்து பசுத்தமாக்கும் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தினுடைய வல்லமையின் தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேசப்பட்ட வார்த்தைகளை விசுவாசிங்கள். ஞாயிறு என்பது கர்த்தரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அருளப்பட்ட நாள் இது. இந்த நாளில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையோடு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நஸ்ரனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த சத்தியத்தை பசுத்த ஆவியின் மூலமாக விதைக்க, பேச ஆண்டவரை கிருபை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய வார்த்தை மகிமைப்படட்டும், நீ சிந்தப்பட்ட ரத்தம் மகிமைப்படட்டும், நீ சிந்தப்பட்ட ரத்தத்தின் வல்லமை மகிமைப்படட்டும் ஆண்டவர். யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை சகல வியாதியிலிருந்து குணமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. யார் பிசாசின் பிடியில் அகப்பட்டு இருக்கிறார்களோ, பண நஷ்டங்கள், வேலை இல்லாமை, ஆண்டவரே சமாதானம் இல்லாமை, பாவம் ஆட்கொள்ளுகின்ற வாழ்க்கை, ஆண்டவரே பிசாசின் பிடியிலும், பிசாசின் அடிமைத்தனத்திலும், பிசாசின் வல்லமையிலும் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை புறப்படுவதாக. There is power in the name of Jesus. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தலைக்கீழாய் மாற்றும், பாவத்தை நீக்கி பசுத்தம் அடைய கிருபைத்தார். உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசித்து ஜெபிக்கிறேனப்பா. கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. வியாதி சுகமாக விட்டாலும் நீர் கிருபையை கொடுக்கிற தேவன். ஆனால் பிசாசினுடைய அதிகாரத்தின் அடிமைத்தனத்தில் இல்லாதபடி ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்து பாவ மன்னிப்பை கொடுத்து நாங்கள் பசுத்தத்தோடு உம்முடைய சத்தியத்தை வைத்து பசுத்தமாய் வாழ கிருபைத்தார். உடைய அன்பின் கருத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord. ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே செய்தி கொடுத்தவர் லூயிஸ் போல் கான். இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் வல்லமை என்ற தலைப்பிலே 3 காரியங்களை வேதாம ரீதியிலே மிக அழகாக எடுத்துரைத்தார். சுகமாக்கும் இயேசுவின் இரத்தம், பிசாசின் கிரியைகளை அளிக்கப்படும் இரத்தம், பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை வேதாம ரீதியிலே வேத வார்த்தையினூடாக மிக அழகாக சித்தரித்து உச்சமான வார்த்தையை இந்த தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமான நாளில் மிக மிக ஆசுவாந்து கர்த்தருடைய ஊழியங்களையும் அவர் கையிட்ட செய்யும் சகல காரியங்களையும் கிளைச்சபையில் அனைத்து சபைகளையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நன்றி பாஸ்டர். இதுவரை நேரம் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் லூயிஸ் போல் கான். தொடர்ந்து நாங்கள் சுவிசேஷ வானொலி அழைக்க போறோம். அதுக்கு பிறகு பாஸ்டர் ஆண்டன், அதுக்கு பிறகு சர் ரூபி. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சுவிசேஷ வானொலியா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கீர்கள். ஜெர்மன் நாட்டிலிருந்து உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்கள். ஆமென், ஆமென். நன்றிய ஜெபம் பண்ணும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே மீண்டுமா உம்முடைய சமூகத்திலே வரவும் உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும் இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாள் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மாதத்தினுடைய
ஆண்டவரே, முதலாவது கிழமையில், அதாவது முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுடைய சமூகத்தில் வர நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஆமேன். கர்த்தர் உங்களை ஒருவரே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆஹாஹா, என்னோடு வாழ்பவர்க்கே அல்லேலூயா, என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை குணமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை குணமாக்கினீர். எமது ஜீவனை அழிவில் நின்று, எமது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே. ஆஹாஹா, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா, என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே அல்லேலூயா, என்னாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி அப்பா. எங்கள் இயேசு ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம் நாமத்தை உயர்த்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி இயேசு ராஜாவே, உமக்கே நன்றி அப்பா. என் தேவா, உம்மை பாடுவேன், என்றென்றும் தோத்தரிப்பேன். என்னுயிரே, என் இயேசுவே, முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். என் தேவா, உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என்னுயிரே, என் இயேசுவே, முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். எனது வலது பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. எனது வலது பக்கம் நீரே, நான் அசைக்கப்படுவதில்லை நானே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவா, உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே, எந்தன் வாழ்வினிலே. செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே, எந்தன் வாழ்வினிலே. மலர் போர் துளிர்கின்ற வாழ்வை நான் நன்றி சொல்லி கழித்திடுவேன். மலர் போல் துளிர்கின்ற வாழ்வில் நான் நன்றி சொல்லி கழித்திடுவேன். என் தேவா, உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர். உருகி உருகி ஜெபிக்கும் போது உன்னத பலன் அளித்தீர். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். இந்த உலகத்தையே நான் மறந்து நான் உம்மையே நினைத்திடுவேன். என் தேவா, உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன்.
என்னுயிரே என் இயேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், வல்லவரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். நன்றி பிதாவே. கேருவின்கள் மத்தியிலே வாசம் செய்பவரே உமக்கே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமென் ஆமென். பாடாத நாட்களும் இல்லையே, இல்லையே, தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் நான் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் நான் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளையை ஏசையா, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, இல்லையே, தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேன். என்னை பொன்னாக விளங்கச் செய்தீர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேன். என்னை பொன்னாக விளங்கச் செய்தீர். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, இல்லையே, தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் நான் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் நான் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளையை ஏசையா, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிற கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவரீர் இந்த நாளும் ஆண்டவரே தகப்பனே, அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர். நீ நினைத்தது ஒருபோதும் தடைப்படாத என்று வேதம் சொல்லுகிறபடி எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே, கடந்த மாசத்தில் இருந்தவர்கள் இந்த மாசத்தை காணாதபடி அநேகர் கடந்து சென்றிருக்கிறார்கள் ஐயா. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாக இந்த நாட்களை இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, தொடர்ந்து ஆராதனைகளை செலுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஜெபங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பிள்ளைகள் தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்த இருந்த தடைகள் இல்லாதபடி அவர்களுக்கு கிருபை அளித்தருளும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாம் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்த்த சுவிசேகர் வானொலியா ஜெர்மனி, தேவன் அவரை அபரிவிதமாக ஆசிர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசா அழைக்கப்படுறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன் ராசா அவர்களே. பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை துதிக்க ஆராதிக்க வந்து ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன் ஆமேன். கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ளவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் அபிஷேகத்தினால் நிறைய நேரங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்றான் மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவருடைய ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்.
கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். நாம் கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலை கண்மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீர் பதிலளிப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீர் பதிலளிப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஆமாண்டவரே, உண்மையாக இதயபூர்வமாக கூப்பிடுகிற ஒவ்வொருவரிடத்திலையும் நீர் வந்து எங்களோடு இருக்கிற தேவன், எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவன். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர். உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர். உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே. ஆமாண்டவரே, அவர் உண்மை அழைக்கிற ஒவ்வொருவரோடு நீர் பரிசுத்த ஆவியானவர், நீர் எங்களோடு வருகிற தேவன். எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைக்கிற தேவன். கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். ஆமாண்டவரே, நிறங்களோடு வருகிற தேவன், எங்களுக்காக அந்த சிலுவையில ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பு பெற்று தந்து பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றின இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமாண்டவரே, எவ்வளவு நல்லவரப்பா, இரக்கமுள்ளவரப்பா. ஒன்றான மெய்த்தவனாய உம்மையும் நீர் அனுப்பினவராய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்தவரே. உம்மோடு வாழ போகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில வாழ எங்களை அழைத்த தெய்வமே, இந்த தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய இரத்தத்துக்கு ஆராதனை செய்கிறோம், உம்முடைய தழும்புகளுக்கு ஆராதனை செய்கிறோம். இரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அவரை நம்பும் நாங்கள் ஒவ்வொருவரும் அவரை போல நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே.
பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே, அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த நாளின் ஜெபம் கேட்டார், அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக நடக்க வேண்டும். நாங்கள் பல தடவைகள் பின்னுக்கு விட்டு போனோம், தோல்வி அடைந்தோம். நீர் எங்களுக்கு முன்பாக நடக்கும் பொழுது, அந்த செங்கடலை பிளக்கும் பொழுது, யோர்தானை பிரிக்கும் பொழுது, எரிகோ கோட்டையை நீர் விழுத்தி எங்களுக்கு பாதை உண்டாக்குறது. இயேசுவே, எங்க ஒவ்வொரு காரியங்களிலே நீர் எங்களுக்கு முன்பாக நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இந்த உலகத்தை படைத்த தேவன், மெய்யான தேவன், பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். இவ்வளவு ஒரு பாக்கியம். தகுதியில்லாத எங்களை மண்ணினால உருவாக்கப்பட்ட தகுதியே அற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பாவத்தில வாழ்ந்து சாபத்தில வடிந்து போக வேண்டிய எங்களை அவர் தூக்கி எடுத்து பரிசுத்த பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி இருக்கிறார். எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவன் 1 கொரிந்தியர் 3:16 படி அவர் எங்களுக்கு நாங்களே அவருடைய ஆலயம், எங்களுடைய சரீரத்தில் வாழுகிற தேவன். இன்றைக்கு மதங்களுக்கு கிடைக்காத, இன்றைக்கு பாவத்தில் வாழுகிற மக்களுக்கு கிடைக்காத பரிசுத்த ஆவியானவர், அவர் தேவனே எங்களுக்குள்ள வாழ்ந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். ஒவ்வொருவரும் இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவுக்கூடாக இந்த சுவிசேஷத்தை அறிந்து அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்று நித்திய வாழ்வில ஒவ்வொருவரும் வருவார்களாக. துதி கன மகிமை ஒன்றான தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை அப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இதுவரை இந்நேரமும் சங்கமா வானொலி உபவாச துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்ந்த பாஸ்டர் ஆண்டன் டாஸ்னம், ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். அதோடு இன்றைய நாளில் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் என்ற உறவினர் ஒருவர் ஸ்விம்மிங் பூலில் சறுக்கி விழுந்து மரணமடைந்து விட்டார். அதற்காக பாடுபட்டு ஜெபிங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்கள்.
ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அபிஷேகத்தில் அப்பா எங்களை வழிநடத்தும் தகப்பனே எமக்கு நன்றி. அப்பா இந்த அபிஷேகத்தை ஊழியத்தை உங்களோட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவரே, இன்றும் என்றும் எங்களை மறவாமல் நடத்தி கொண்டு வருகிற உங்களோட மகா கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களுடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தின் மூலமாக எங்களுக்குள்ள அப்பா எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ரட்சிக்க உங்களுடைய ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்த அந்த மகா பெரிதான ஈவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்களுக்குள்ள உலாவி எங்களை உங்கள் சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் உங்களோட உன்னதத்தின் மறைவில் எங்களை மறைத்து வைத்து ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட சித்தத்தின்படி அழைத்து வந்து உங்களோட வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன். அப்பா அந்த பாஸ்டர் பிரதர் எங்களுக்கு அந்த இரத்தத்தினால எப்படி எங்களுக்கு ஜெயம் உண்டு என்று வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்த அந்த மகா வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமென் அப்பா. உங்களோட வார்த்தையை உங்களோட இரத்தம் இல்லாவிட்டா எங்கள் பாவங்கள் கழுவப்பட மாட்டாது. அப்படி அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை மீட்ட கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அன்பான தகப்பனே எமக்கு நன்றி இயேசுவே, நன்றி. ஆமே ஆமேன். உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவர் நிழலில் தங்கும் பொழுது அப்பா நீங்க எங்களுக்கு அருமையாக உங்களோட சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி. ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாள் எல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாள் எல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேணும், எதற்காக ஜெபிக்க வேணும், கற்று தாரும் ஆவியானவரே. தேவ வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் திக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீன்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. எங்களுக்குள்ளே யாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே,
ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமெனப்பா, உங்களோட பரிசுத்தமான ஆவியானவரே, எங்களுக்குள்ள நீங்க வாசம் செய்யாவிட்டால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, உங்களோட பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களையும் பரிசுத்தமாக்கி வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். அபிஷேகத்தினால் இந்த அபிஷேகத்தை ஊழியத்தை எங்களுக்கு திறந்து தந்த மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா, இவர்கள் நடத்துகிற வழியை ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. ஆமென், ஆமென். நன்றி, 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 கோடி கோடி நன்றியா. என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கடகம். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. இரவின் பயங்கர பகலில் அன்பு என்றுக்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கம் உறைவிடம். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென் ஐயா. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாத படிக்கு இந்த கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. ஆமென் அப்பா. ஒரு ஊழியக்காரங்களை உங்களுடைய கரங்களில் ஏந்தி நடத்துகிற உங்களோட மகா கிருபைக்கான நன்றி. மகேந்திரனையாவும் அப்பா, இவ்வளவு 4 ஆண்டவரை நடத்திய நான் வெக்கேஷன்ல இருந்தாலும் அவருக்கு ஆண்டவரே நீங்க கிருபையை கொடுத்து அப்பா நடத்துகிற ஒவ்வொரு ஊழியத்துக்கும் நன்றி செலுத்துறேன். அவங்களை அப்பா உங்களோட பெல்லத்தினால அப்பா முடி சுற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் நடத்துகிற இந்த அபிஷேகத்தை ஊழியத்தை அப்பா நீங்க தான் இந்த இந்த ஈவை கொடுத்து இப்படி வெளிப்படுத்தி கொடுத்த அந்த தரிசனத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, நேற்று மீண்டும் மாறாதவரே இன்று மங்களை வழி நடத்துற மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். அந்த சிறு குழந்தை இறந்து போனதுக்கு நான் அப்பா உங்களுக்கு அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து அந்த பெற்றோருக்கு ஆறுதலை கொடுத்து ஆண்டவரே நீங்க வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமே. நன்றி இயேசுவே, நன்றி. எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது என்று கூறி உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராத சிஸ்டர் டோலி கல்கரே. நாங்கள் தொடர்ந்து முடிவு ஜெபத்தை ஃபியூச்சர் வானொலியா இருக்க போறார். இதுவரை நேரம் நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தினோம். இன்றைய நாளில் சங்கம வானின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவன் அபரிதமாக ஆசிர்வதித்திருக்கிறார். துதியினாலும் பாடல்களினாலும் வார்த்தையினாலும் ஆசிர்வதிக்கிறார். அதுக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நாங்கள் முடிவு ஜெயத்தை ஸ்ரீசேகர் வானொலியாட்ட ஒப்புக்க போறேன். ஸ்ரீசேகர் வானொலியா, பிரைஸ் லார்ட். ஸ்ரீசேகர் வானொலியா, பிரைஸ் லார்ட். ஓகே, முடிவு ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே
சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே நீர் எங்களோடு கூட இருந்தீர். ஆவியானவரே நீரே வழிநடத்தீர் அந்த கிருபைக்காண்டு. ஐயா, நாங்கள் இன்றைய நாளில் உம்மை நோக்கி துதித்து ஆராதித்து சோஸ்தரித்து பாடலை பாடி உமது நாமத்தை உலகமங்க நாங்கள் பிரசாட்சி செய்தோம் சாமி. அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவர். இன்றைய நாளை துதித்த பிள்ளைகள், ஆராதித்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுவழைப்பை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த சங்கம் வானொலி நிலையத்தை ஆசீர்வதித்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நாட்களையும் இந்த வானொலியை ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா, இந்த செய்திகள் மறு ஒழிப்பிலை போகும்பொழுது இந்த தேவனுடைய செய்தி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் வரும் வல்லமை என்ற செய்தி மறு ஒளிவர்களை போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆத்மாவை சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்கள். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, முழு என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Praise God, bless you, brother. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கியவங்களையும் அதிகால வேளையிலே எழுந்து தொகுத்து வழங்கியவங்களையும் காண்கிறார் கர்த்தர். அதே வேளையிலே தேவை செய்ய எடுத்து வந்த பாஸ்டர் லூயிஸ் கர்ணன் அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒரு காரியங்களிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சுபா இளங்கோக்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கணவனாருக்கு ஒரு சிறிய ஸ்ட்ரோக் வந்து அவர் சுயினமாக இருக்கிறார். அதனாலே அவர் இணைய முடியவில்லை. கத்தர் தாமே வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைய முடியாத சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி என்ன வருகிறோம். சகோதரி எஸ்ஆர் ரூபி பல தடவை வந்து போயினார். இன்டர்நெட் ப்ராப்ளமோ தெரியவில்லை. ஆனாலும் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சகோதரி டோலி சுசேதர் எட்வின் வானர் அருமையாக துதி ஆராதனை நடத்திய தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்து கொண்டு இந்த வாரத்தின் முதல் நாளிலே கத்தருடைய ஊழியங்களை செய்து ஆயத்தமாகி சபைகளுக்கு செல்ல ஆயத்தமாகிறவங்கள ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எல்லோரும் காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே திரும்பமாக ஒப்புவித்து கொண்டு மறுவர்களுக்கு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கத்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு ஞாயிற்றுக்கிழமைக்கான அபிஷேக ஆராதனை. ஆமேன். கத்தர் தாமே வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி.